Now, an African tribal chief had a wise servant. ஆப்பிரிக்கா பழங்குடிய தலைவனும் அவனுடைய அறிவு சார்ந்த ஒரு வேலைக்காரனும். So one day he told the servant, bring the worst part of an animal and cook it, and I want to eat it. தன்னுடைய வேலைக்காரனை பார்த்து சொன்னானா, ஒரு மிருகத்துடைய ஒரு மோசமான ஒரு பங்கை கொண்டு வா, அதை நான் சாப்பிட வேணும். And he brought the tongue. அவர் நாவை கொண்டு வந்தாராம். And cooked him for him to eat. அவருக்காக ஆக்கி சமைத்து கொடுப்பதுக்கு. The next day he told him, now bring the best part of an animal, cook it, I want to eat it. மறுநாள் வந்துட்டு அவர் சொன்னாரா, இன்னைக்கு சிறந்ததை கொண்டு வா, நான் சாப்பிட வேண்டும். And he brought a tongue. நாவை மறுபடியும் கொண்டு வந்தாராம். And the chief asked, what is this? அந்த தலைவர் கேட்டாரா, இது என்னவென்று சொல்லி. When I asked for the worst part, you brought me the tongue. When I asked for the best part, you brought me a tongue. மோசமான காரியத்தை கொண்டு வரும்போது நாக்கு கொண்டு வந்தேன், சிறந்ததை கேட்கும்போது நாக்கு கொண்டு வந்தேன். And the servant answered, well, that's how it is. Some of the best thing from us has come through our tongues, and some of the worst thing from us has come through the tongue. அந்த வேலைக்காரன் சொன்னானாம், இது இப்படியே தான், மோசமான காரியம் நம்முடைய நாவிலிருந்து தான் புறப்பட்டு வருகிறது, சிறந்த காரியம் இதே நாவில தான் புறப்பட்டு வருகிறது. Now we have started on a new series, as I mentioned in my previous sermon, a series that I've called Body Parts, looking at the book of Proverbs and what the book of Proverbs has to speak to us or teach us about the various parts of our body. நம்ம ஒரு புதிய ஒரு தொடர்ச்சியான செய்தியை நாம் ஆரம்பித்திருக்கோம். உடல் உறுப்புகள் அல்லது பாடி பார்ட்ஸ், அவயங்கள் என்று சொல்லி அந்த காரியத்தை நாம் தொடர்ச்சியாய் நாம் பார்க்க போகிறோம். So I started with the tongue. நாம் எதிலே ஆரம்பித்து என்று சொன்னால் நாவை குறித்து நான் ஆரம்பித்து இருக்கிறேன். The book of Proverbs talks about 9 kinds of tongues. Proverbs நீதிமொழிகளை பார்க்கும் பொழுது 9 விதமான நாவுகளை குறித்து பேசுகிறது. Now each tongue is a sermon by itself. ஒவ்வொரு நாவும் அது ஒவ்வொரு நாவங்களை எடுக்கும் பொழுது ஒவ்வொரு செய்திகளை நாம் கொடுக்க முடியும். So if I'm going to do that, 9 tongues, 9 sermons. நாம் இதை செய்ய வேண்டும் சொன்னா 9 நாவுகள் 9 செய்திகள். Then I'm going to talk about the eyes, the hands, and the entire year, and next year we'll be talking about body parts. கண்கள், காது, அப்புறம் அந்த மாதிரி பேசி அடுத்த வருஷம் தான் நம்ம முடிப்போம். How many of you remember the first sermon I spoke about 2 kinds of tongues? எத்தனை பேர் ஞாபகம் இருக்கிறது, போன மாசம் 2 விதமான நாவுகளை குறித்து நான் பேசினேன். Anyone written down? Do you remember? எழுதி இருக்கிறீங்களா? The chattering tongue. அலப்பறை அல்லது வளவள நாவு. வளவள பேசுற, no full stop, no comma, they just keep talking and talking and talking. The other one? அடுத்தது the wicked tongue. கொடிய நாவு. So we'll be looking at all the bad kinds of tongues and we will conclude with the good tongue. அதாவது எல்லா மோசமான நாவை பார்த்துட்டு நல்ல சிறந்த நாவை பிறகு பார்ப்போம். So in this message I'm going to speak about 3 tongues, and since it's 3 tongues I can't go in detail, but I will briefly touch on this 3 different tongues. இன்றைக்கு 3 விதமான நாவுகளை குறித்து பேச போகிறேன். அதாவது மேலோட்டமாக தான் நாம் பார்க்க போகிறோம் இந்த 3 விதமான நாவுகளை குறித்து. Lots of verses to read, we'll see we see how the time goes, but a lot of verses to read. இன்றைக்கு अनेक வசனங்கள் உண்டு வாசிப்பதற்கு, அதனால் நேரம் எடுத்து நாம் வாசிக்க போகிறோம். Turn to the book of Proverbs, because all the verses are from the book of Proverbs. எல்லா வசனங்களை பார்த்தீங்கன்னா நீதிமொழிகள் புத்தகத்துல தான் எடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் நீதிமொழிகளை நான் திருப்பமாக Proverbs chapter 18 verse 8. நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 8வது வசனம். Proverbs 18 verse 8. The words of a gossip are like choice morsels, they go down to the inmost parts. கோள்காரனுடைய வார்த்தைகள் விளையாட்டு போல் இருக்கும், ஆனாலும் அவைகள் உள்ளத்திற்குள் தைக்கும். Choice morsels mean the best part of the food. கோள்காரனுடைய என்று சொல்லும் பொழுது அதாவது அது ஒரு உணவிலே அது வந்து பெஸ்ட் சிறந்தது. You know, you may have your favorite food. உங்களுக்கு பிடித்த உணவு இருக்கலாம். I love steak. அவருக்கு ஸ்டேக்னா பிடிக்கும். Rib eye steak, just meat. Rib eye steak பாத்திருக்கீங்க? ஸ்டேக் சொல்லும் பொழுது ஒரு இறைச்சி பகுதி. And I enjoy that meat. அந்த இறைச்சி அவர் ரொம்ப ரசிச்சு சாப்பிடுவார். Choice morsels will go into our innermost part. இந்த மாதிரியான காரியமானது எங்க போகிறது, நம் உள்ளத்திற்கு தேய்க்கிறது. Now in the book of Proverbs you must understand there are proverbs that are directive, there are proverbs that are descriptive. அதாவது சில நீதிமொழிகள் புத்தகத்தை நீங்க வாசிக்கும்போது சில வசனங்களை பார்க்கும்போது நேர்மறையாக நேர்முகமாக பேசும், சில வசனங்கள் இப்படியாக directive means it tells you what to do, it directs you to do. உங்களை நேர்மறையாக சொல்லும்போது நீங்கள் எதை செய்ய வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கு அறிவுரை கொடுக்கிறது. It tells you what to do. It directs you to do. உங்களுக்கு அறிவுரை கொடுக்கிறது. It tells you what to do. உங்களை நேர்முகமாக சொல்லும்போது நீங்கள் எதை செய்ய வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கு அறிவுரை கொடுக்கிறது. It tells you what to do. உங்களை நேர்மறையாக சொல்லும்போது நீங்கள் எதை செய்ய வேண்டும் என்று சொல்லி
நேரடியாகவே நம்மிடத்தில் பேசும். Descriptive tells us what happens, not necessarily it's good or right or we have to follow, but it tells us what is happening in life. வரைமுகமாக என்று சொல்லும் பொழுது என்ன நடக்கிறது, நாம் இடத்தில் எதை செய்ய வேண்டும் என்று சொல்லி அது நேர்முகமாக சொல்லாவிட்டாலும் வரைமுகமாக அதை நாம் புரிந்து கொள்ள முடியும். So we're going to be looking at the gossiping tongue. சோ ஆதலால் இன்றைக்கு புறம் பேசும் நாவை குறித்து நாம் பார்க்க போகிறோம். Ken Hughes says this: gossip involves saying behind a person's back what you would never say to his or her face. Flattery means saying to a person's face what you would never say behind his or her back. அதாவது கென் ஹியூஸ் இப்படியாக சொல்லியிருக்கிறார், புறம் பேசுவது என்னவென்று சொன்னால் ஒருவனுக்கு நேராக பேச முடியாமல் தான் அவனுக்கு பின்னாடி பேசுவதுதான் புறம். இன்னொன்று முக சுஸ்தி என்று சொல்லும் பொழுது ஒருவனுக்கு பின்னாடி பேச முடியாததை அவனுக்கு நேராக நாம் பேசுகிறோம். Gossiping is you will not tell them to the face but you speak at the back of them. புறம் பேசுவது என்று சொல்லும் பொழுது அவருக்கு நேராக நாம் சொல்ல முடியாது, அவனுக்கு பின்னாடி நாம் பேசுவோம். Flattery is you say something nice about the person to that person but you will not say the same nice thing to others. முக சுஸ்தி என்று சொல்லும் பொழுது நேராக போய் அவரை குறித்து பாராட்டி தள்ளி பின்னாடி அதே பாராட்டை நாம் பேச மாட்டோம். The problem with gossip is every one of us enjoy hearing gossip. புறம் பேசுவதுடைய பிரச்சனை என்னன்னா நம்ம எல்லாருக்கும் அது கேட்க ரொம்ப பிடிக்கும். Hello, yes. ஆமா இல்லையா? Every one of us, எல்லாருக்கும், including this preacher. எனக்கும். We're nice hearing about gossip, but when the gossip is about us and we hear about it, we blow out of, we get very நமக்கு angry. மற்றவர்களை குறித்து நாம் கேள்விப்படும்போது சந்தோஷமாக இனிமையா கேட்போம். ஆனா நம்மை குறித்து பிறர் பேசுறான்னு சொல்லும் பொழுது மண்டை வெடிச்சு உட்கார்ந்திருப்போம். How can you talk about me? எப்படி என்னை பத்தி பேச முடியும்? But you got no problem talking about the others. ஆனா மத்தவங்க குறித்து நீ பேசலாம். So we all enjoy hearing gossip. நம்ம எல்லாருக்கும் புறம் பேசுவது ரொம்ப பிடிக்கும். It's not a good thing, but we all enjoy it. நல்லதில்ல தான், ஆனா அதை ரசித்து ருசித்து கேட்போம். The other thing is, am I a gossiper? இன்னொரு காரியம், நான் புறம் பேசுகிறேனா? Now we all speak about everybody. நம்ம எல்லாரும் பத்தி பேசுறோம். That doesn't mean it's wrong all the time. அதனால அது தவறு என்று சொல்ல முடியாது. Sometimes you may just say good thing. Hey, what happened to him? Is he fine? We all talk about others. சில நேரத்துல ஒருவரோட நலம் விசாரிப்போம். அவனுக்கு என்ன ஆச்சு அப்படி சொல்லிட்டு பேசுவோம். Sometimes you have to discipline or you need to talk about. We do talk, but gossip is talking with the wrong, bad intention. அதாவது சிலரை எப்படியாக நம்ம கடிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னா நம்ம பேசுவது உண்டு. அதனால இல்ல, ஆனாலும் புறம் பேசும் என்று சொல்லும் பொழுது நம் தவறான எண்ணங்களை கொண்டு பிறரிடத்தை இன்னொருவரை குறித்து பேசுவது. But the danger is when you think gossip is like dessert, you enjoy savoring it. அதோடைய பெரிய ஆபத்து என்னவென்று சொன்னால் புறம் பேசுவது பின்பாதம் போல சாப்பாடு முடிஞ்ச பிறகு கோல்டா குடிப்போம்ல அந்த மாதிரி இருக்கும். Joseph Conrad said gossip is what no one claims to like but everybody enjoys. அதாவது புறம் பேசுவதை யாருக்கும் பிடிக்காதது போல் தோன்றினாலும் அதை அனைவரும் ருசித்து மகிழ்கிறார்கள். Like I said very briefly, 3 things about gossip. மிக சீக்கிரமாக 3 காரியங்கள் புறம் பேசுவதை குறித்து. When you gossip about your friend, and they find out, you betray confidence. நீங்க உங்களுடைய தோழரை குறித்து நண்பர்களை குறித்து நீங்கள் புறம் பேசும் பொழுது நம்பிக்கையை உடைக்கிறீர்கள். If you know a person is a gossiper, don't go and share anything intimate or anything that's important to that person. அதாவது ஒருவர் புறம் பேசுகிறார் என்று சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அவர்கிட்ட பேட்டு உங்களுடைய உள்ளான கதைலாம் சொல்லிட்டு இருக்காதீங்க. You will be really dumb to go and share something that is very secretive to a person that you know is a gossiper. அதாவது அது புத்தி கெட்டாத ஒரு காரியம் தான். என்னவென்று சொன்னா உங்களுக்கு தெரியும் அந்த ஆள்கிட்ட சொன்னா அது ஒரு நியூஸ் பேப்பர் உலக போல சொல்லிரும் அப்படி சொல்லி இருந்தோம் உங்க ரகசியத்தை அங்க தான் போய் சொல்லுவீங்க. Especially you have your own group of gossipers. I mean, you are a gossiper, that person is a gossiper. You go and tell others. This person is going to tell others. Don't go and share. அதாவது உங்களுக்கு தெரியும் நீங்க அந்த குரூப்ல தான் இருக்கீங்க, எல்லாம் gossiper, இவர் gossiper, அவர் gossiper, நானும் gossiper. அதனால போய் சொன்னா அவர் எல்லாரும் சொல்லுவார் சொல்லி போய் சொல்லாதீங்க. சில பேர் சொல்லுவாங்க யார்கிட்டயும் சொல்லாதீங்க. Some will say don't tell anybody, okay? We have gone through this a lot. இந்த காரியத்தை நம்ம நிறைய தடவை கடந்து போயிருக்கோம். Pastor, only telling to you. Pastor, உங்கள்ட்ட மட்டும் தான் சொல்றோம். We keep it quiet. அமைதியா இருப்போம். Then everybody we meet, they all know about it. சுத்தி இருக்கிற எல்லாருக்கும் இந்த கதை தெரியும். Because if we going around say don't tell anyone, they themselves tell everybody. இப்போ இவங்க என்ன சொல்றாங்க, யார்ட்ட சொல்லிராதீங்க இவங்களே போய் சொல்லிட்டு இருக்காங்க. So if you gossip, you betray confidence. நீங்க புறம் பேசினால் பிறருடைய நம்பிக்கையை உடைக்கிறீர்கள். Secondly, Proverbs 16:28. இரண்டாவதாக நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 28வது வசனம். Proverbs 16:28.
A perverse person stirs up conflict, and a gossip separates close friends. மாறுபாடுள்ளவன் சண்டையை கிளப்பி விடுகிறான். Ah. கோள் சொல்லுகிறவன் பிராண சிநேகிதரையும் பிரித்து விடுகிறான். Number 2, when you gossip, you separate close friends. இரண்டாவதாக நீங்க புறம் பேசும் பொழுது பிராண சிநேகிதரையும் பிரித்து விடுகிறான் என்று சொல்லி They நாம் are close, வாசிக்கிறோம். but you go and tell that person, you know what he said about you? Close friends are separated because of gossip. அவங்க ரெண்டு பேரும் நல்லா ஜாலியா தான் இருப்பாங்க. நீங்க போய் சொல்லுங்க அவன் உன்னை பத்தி நம்ம சொன்னா அவனை உடனே உடைச்சிடுவீங்க. Remember, gossiping is always done with an evil intent. ஞாபகத்தை வைத்துக் கொள்ளுங்கள், புறம் பேசுவது என்னவென்று சொன்னால் அது சரியில்லாத மனநிலை உள்ளவர்கள் செய்வது. You want to paint a bad picture, a bad image about that person. ஒரு நபரை குறித்து நீங்கள் தவறாக எண்ணி அவர்கள் அப்படியாக நீங்க சாடுவது. Remember, we all talk about everybody, but gossiping is with an evil intent. நம்ம எல்லாரும் பத்தி பேசுறோம், ஆனா புறம் பேசுவது ஒரு ஒரு தவறான மனநிலையில் நாம் பேசுவது. So your gossip may break another friendship, or your gossip may break your own friendship. அதாவது உங்களுடைய புறம் பேசுவான இந்த பழக்கமானது பிறருடைய நட்பை பிரிக்கும் அல்லது உங்களுடைய நட்பை உறவையும் பிரிக்க கூடும். It's a dangerous thing to be close to a gossiper. ரொம்ப ஆபத்தான காரியம் தெரியுமா? உங்களுடைய நெருங்கிய நண்பரே ஒரு புறம் பேசுவது. If you know a person is a habitual gossiper, it is wise to keep your distance. உங்களுக்கு தெரியும் அவர் ரொம்ப புறம் பேசுறார் சொன்னா அவர் விட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி நில்லுங்க. Thirdly, Proverbs 26 verse 20. மூன்றாவதாக நீதிமொழிகள் 26ஆம் அதிகாரம் 20வது வசனம். Proverbs 26 verse 20. 26ஆம் அதிகாரம் 20வது வசனம். Without wood a fire goes out, without a gossip a quarrel dies down. விறகில்லாமல் நெருப்பு அவியும், கோள் சொல்லுகிறவன் இல்லாமல் சண்டை அடங்கும். Okay, because of gossip, quarrels can start taking அதாவது ஒரு புறம் பேசும் பொழுது அந்த இடத்துல சண்டை உண்டாகும், சர்ச்சை உண்டாகுகிறது. Recently we saw something, a few of them were talking bad about another person that they don't really know. அதாவது ஒரு சில காலகட்டத்தில் ஒரு காரியத்தை கவனித்தோம். ஒரு சிலர் இப்படியாக ஒருவரை குறித்து ரொம்ப மோசமாய் பேசிக் கொண்டிருந்தார்கள், அவரை தெரியாமல். The reason is that person's wife has been bad mouthing him to the other people. ஏன்னு சொன்னால் இந்த நபருடைய மனைவியே, சொந்த மனைவியே மற்றொரு இடத்தில் இப்படியாக தவறாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். You have your problem with your husband, that's your problem. To go and share it to others and make them turn against this person, now that is wickedness. அதாவது உங்களுக்கும் உங்க கணவருக்கும் பிரச்சனையா? ஓகே, அது உங்களுக்கும் உங்க கணவருக்கும் உள்ளது. அதை எடுத்து போயிட்டு மற்ற இடத்தில் நீங்கள் புறம் பேசும் பொழுது அது ரொம்ப ஆபத்தானதா இருக்கும். What kind of person will gossip about the own husband or own wife? சொந்த புருஷரையும் சொந்த மனைவியும் நீங்க குறித்து புறம் பேசும் பொழுது எப்படிப்பட்ட ஒரு மோசமான நபர் நீங்கள் என்ன இருக்க முடியும்? Now, husband and wife, you may have your, momentary arguments, all this will come. Keep it within yourself. Don't go and spread it to others. கணவன் மனைவியே உங்களுக்குள்ளாக தினமும் சண்டை நடக்கும், கண்டிப்பா நடக்கும். அது உங்களுக்குள்ளே வச்சுக்கோங்க. The problem with gossip is, as it travels, it gets bigger and bigger. அதாவது இந்த புறம் பேசாதீங்க. பேசுறதுடைய பிரச்சனை என்னன்னா இது பெரிதாகி கொண்டே இருக்கும். One day a village pastor was walking around and then, he sat under the tree and he fell asleep. ஒருவர் இப்படியாக நடந்து கொண்டிருந்து அவர் ஒரு மரத்தை பார்த்து அவர் அசந்து தூங்கி விட்டார். It's a village pastor. He's a pastor in a village. ஒரு கிராமத்தில் உள்ள ஒரு போதகர். And he was sleeping. அவர் தூங்கி கொண்டிருந்தார். Suddenly he woke up because he felt something choking him. திடீர்னு அவர் எழுந்து பார்க்கும்போது ஏன்னு சொன்னால் ஒரு காரியமானது அவர் நசுக்கி கொண்டிருந்தது. A feather has dropped into his mouth, a crow's feather, and he got up and then of course he threw it away. ஒரு காகையோட இறகானது தன்னுடைய வாய்க்குள்ளாக விழுந்தது. அதுவே அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. எழுந்து அந்த கரையை தூக்கி போட்டார். He went home and told the wife and said, "Listen, don't tell to anyone. This village people, they're so superstitious, especially crows. It's bad luck for them, so don't go and tell anyone." தன்னுடைய மனைவி பார்த்து சொன்னாரா, கிராமத்தை சொல்லிடாதப்பா, இந்த கிராமத்து பையனை பத்தி உனக்கு தெரியாது, அவனுக்கு தெரிஞ்சுன்னா அது அவங்க ஒரு பெரிய ஒரு பேட் லக் சொல்லி அவனுக்கு எடுத்துக்குவானுங்க. For some people, don't tell anyone means tell everyone. ஒரு சிலருக்கு யார்கிட்ட சொல்லிடாதீங்க சொன்னா அவங்களுக்கு எப்படி புரியும்னா சொல்லணும். Of course not. Of course not. I won't tell கண்டிப்பா anyone. சொல்ல மாட்டேன். Immediately she calls her sister who's also in the same village and told her what happened. அவர் அங்க இருந்து போயிட்டு தன்னுடைய தங்கச்சி எடுத்து சொன்னார் என்ன நடந்ததுன்னு சொல்லி. That person went to the neighbor and said, "Please don't tell anyone. My own sister said a crow flew out of the pastor's mouth." அது அந்த நபர் போயிட்டு தன்னுடைய இன்னொரு நபர் பக்கத்து இருக்காரு சொன்னா, யார்கிட்ட சொல்லிராத, என்னுடைய சொந்த போதுகிற வாயிலிருந்து காகையோட இறகை வந்ததா. Flew out of the mouth. Flew out the mouth.
A crow flew out of the mouth. ஓகே, காகே வாயிலிருந்து பறந்துருச்சு. Then she went to another person. I heard this from the pastor's wife. There are crows living in his mouth. பாஸ்டருடைய மனைவிட்ட இருந்து நானே கேள்விப்பட்டேன். பாஸ்டரோட வாயில காக்கா கூடு கட்டி உட்கார்ந்திருக்கான். On and on it went. It became so many different birds, different sizes, different numbers. போக 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 அப்படியே வேற குருவியா வேற சைஸா மாதிரி வேற கலரா மாறிடுச்சு. That particular Sunday, the pastor was shocked. இப்ப அந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து பாஸ்டருக்கு ஒரே அதிர்ச்சி. The church was packed. சபையே கூட்டமா இருந்ததா. Even those who don't go to church were there sitting in front row. சபைக்கு வராதவன் வந்தானா முன்னுக்கு உட்கார்ந்திருக்கானா. All want to see this bird in the pastor's mouth. ஏன் எல்லாரும் இவர் வாயில இருந்து இந்த காக்கா அப்படி பறக்கிறது பார்க்கிறதுக்கு. So if you want next Sunday to be packed, அடுத்த ஞாயிறு இப்படியாக பேக்கா இருக்கணும்னா. now the other problem is most of us, even if you don't like the gossip, we are afraid to tell them. அதாவது இன்னொரு பிரச்சனை என்ன சொன்னா, நமக்கு புறம் பேச பிடிக்காம இருந்தாலும் நம்ம வேணான்னு சொல்றதுக்கு பயப்படுவோம். You think you will offend them. நம்ம அவங்களை எப்படியாவது அக்செப்ட் பண்ணிடுவோம் சொல்லி பயம். And you agree whatever they say, you agree with them. அவங்க என்ன சொன்னாலும் நீங்க சொல்ல மாட்டீங்க, ஆனா தலையை மட்டும் ஆட்டிக்கொண்டிருப்போம். Yeah. You want to agree with them. The problem is when you agree with them, even if in the heart you don't agree, they will go and tell so and so also said the same thing. பிரச்சனை என்னன்னா, உங்க இதயத்துல மூலம் நீங்க அதை நம்பாம இருந்தாலும் நீங்க தலையாட்டும் பொழுது அவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்ககிட்ட சொன்னேன் இவங்களும் ஒத்துக்கிட்டாங்க பாருங்களேன். So to stop people from gossiping to you, சோ அதனால உங்க இடத்துல வந்துட்டு அவங்க புறம் பேச கூடாது என்றால் ask them these two questions. அவங்ககிட்ட இந்த ரெண்டு கேள்வி கேளுங்க. Ask them, why are you telling me this? இப்போ இத எதுக்கு என்கிட்ட சொல்றேன்? Why are you telling this? எதுக்கு என்கிட்ட சொல்றேன்? And most Christians will say to pray. கதை. அநேக கிறிஸ்தவர்கள் என்ன சொல்லுவாங்க, நீங்க ஜெபிக்கும்படிக்கு நான் பேசுகிறேன். Nobody comes and gossip to pray, but when you ask, no, so that you can pray. All that is lies. It's not for pray. If I pray, you will keep your mouth and you will be praying. யாருமே ஜெபிக்கப்படுகிறேன், நீ ஜெபிக்கிறேன்னா நீங்க ஜெபம் பண்ணணும். So ask them, why are you telling me this? முதலாவது கேளுங்க, யாராவது யாரை பத்தி பேசும்போது இப்போ இது எதுக்கு என்கிட்ட சொல்றேன்? Then ask them, now that you told me, what are you going to do? இப்போ அடுத்தது கேளுங்க, நீங்க சொல்லிட்டீங்க, இப்போ நீங்க என்ன செய்ய போறீங்க? Shall we go and talk to that person? அந்த நபரை பேசுவோமா? Oh, pray, is it? Come, let's pray. ஜெபமா வாங்க இப்போ ஜெபம் பண்ணலாம். It's difficult to pray for a person you just gossiped. அதாவது ஒரு ஜெபம் பண்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? புறம் பேசுறது ரொம்ப ஈஸி. So listen, we all know gossiping is wrong, though we enjoy it. We know gossiping is wrong. நம்ம அந்த காரியத்தை நம்ம அப்படியே ரொம்ப சந்தோஷமா இருந்து ஏற்றுக்கொண்டாலும் அது தவறு என்று நமக்கு எல்லாருக்கும் தெரியும். But if you are a gossiper and if you enjoy gossiping, as a Christian, we need to make a decision. Can you say amen to that? நீங்கள் ஒரு புறம் பேசுகிற ஒரு நபராக இருந்தால் அல்லது புறம் பேசுவதை நீங்கள் ரொம்ப என்ஜாய் எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம மனம் திரும்ப வேண்டிய நேரம் வந்து விட்டது. ஆமென் சொல்லுங்க. கொஞ்சம் பேர் சொல்ற மாட்டீங்க, பிளான் பண்ணிட்டீங்க சர்வீஸ் பண்ணி பேசுறதுக்கு. ஐயா கச்சாவுல திஸ் பாஸ்டர். A long story to tell. ஒரு பெரிய கதை, ஒரு நல்ல கதை. நல்லா இருந்துச்சு. Last time I text my WhatsApp, tomorrow after service I got something to tell you. நேத்து ராத்திரி தானே சொன்னேன், சர்வீஸ் முடிஞ்சனே நீயும் நானும் பேசுறோம். கெடுத்துட்டாரு. Spoiled it. We know gossiping is wrong, right? நமக்கு எல்லாருக்கும் தெரியும் புறம் பேசுவது தவறு. So if someone comes and gossip, don't sit down and listen to them, tell them, okay, shall we go and talk and settle this problem? ஒருவன் உங்கள் இடத்துல வந்து இன்னொருவரை குறித்து புறம் பேசினால் நீங்கள் உட்கார்ந்து தலையாட்டி கொண்டிருக்காமல் முடித்த பிறகு சரி இப்போ வாங்க அந்த நபர்கிட்ட இப்போ பேசுவோம் சொல்லிட்டு கூட்டிட்டு போங்க. Is that okay? Let's pray. அப்படின்னாங்கன்னா வாங்க ஜெபிப்போம். And don't quickly believe everything people say. அவங்க சொல்றது எல்லாமே நம்பாதீங்க. So the first one we have seen is a gossiping tongue. முதல் நாவை பார்க்கும்போது புறம் பேசுகிற ஒரு நாவாக நம்ம This one again, you can just speak for 1-2 hours. There's so much the Bible has about gossiping. அதாவது இந்த காரியத்தை குறித்து ஒரு 2 hour கிட்ட நம்ம பேசலாம். ஏன்னா அதிகமாக புறம் பேசுவதை குறித்து வேதாகமம் பேசப்பட்டிருக்கிறது. The second tongue is not so easy to talk about it, but the Bible talks about it, so I have to talk about it. இரண்டாவது நாவு ரொம்ப சுலபமான ஒரு நாவு அல்ல, ஆனால் வேதாகமம் பேசுகிறதுனால நான் பேசுகிறேன். Proverbs 6:24. நீதிமொழிகள் 6வது அதிகாரம் 24வது வசனம். Proverbs chapter 6 verse 24. 6வது அதிகாரம் 24ஆம் வசனம். To keep you from the evil woman, from the smooth tongue of the adulteress. அது உன்னை துன்மார்க்க ஸ்திரிக்கும் இச்சகம் பேசும் நாவையுடைய
பரஸ்திரிக்கும் விலக்கி காக்கும். Now remember, in the Bible, when it addresses men, the message is for the women as well. When it addresses the women, the message is for the men as well. வேதாகமத்தில் இப்படியாக ஆண் என்று சொல்லும்போது அது பெண்ணுக்கும், பெண் என்று சொல்லும்போது அது ஆணுக்கும் அப்படியே உள்ளடக்கும். So this tongue is the smooth tongue or the seductress tongue. இந்த நாவானது வலுவழுப்பான நாவு அல்லது மயக்கும் நாவு. Proverbs 5 verse 3. Proverbs 5 verse 3. நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் 3வது வசனம். For the lips of an adulteress drip honey, and smoother than oil is her speech. பரஸ்திரியின் உதடுகள் தேன் கூடு போல் ஒழுகும், அவள் வாய் எண்ணெயிலும் மிருதுவாயிருக்கும். Proverbs chapter 7 verse 5. நீதிமொழிகள் 7ஆம் அதிகாரம் 5வது வசனம். Proverbs 7 verse 5. That they may keep you from an adulteress, from the foreigner who flatters with her words. இச்சக வார்த்தைகளை பேசும் அந்நிய பெண்ணாகிய பரஸ்திரிக்கு உன்னை விலக்கி காப்பதற்காக. Verse 21. With her many persuasions she entices him, with her flattering lips she seduces him. தன் மிகுதியான இனிய சொற்களால் அவனை வசப்படுத்தி தன் உதடுகளின் மதுர வாக்கினால் அவனை இணங்க பண்ணினாள். Now the smooth tongue with the seductive words, with flattering words, is spoken with an intention, with immoral thoughts in the mind or the heart. வலுவழுப்பான நாவு அல்லது மயக்கும் நாவு, இப்படிப்பட்ட நாவுகளை பார்க்கும் பொழுது அது எப்படிப்பட்ட எண்ணம் என்று சொன்னால் ஒரு இச்சை உள்ள எண்ணத்தில் தான் பேசுகிறார்கள். It's like oozing honey, but in reality it is concentrated poison. அது எப்படி இருக்கு சொன்னா அந்த நாக்கு நாக்குல தேன் வலியும், ஆனா வலியும் போது தான் தெரியும் அது விஷம்னு. So listen to this. It's not easy to preach about this, speak about this, but it has to be spoken. இது குறித்து பேசுவதற்கு ரொம்ப சுலபமான காரியம் அல்ல, ஆனா பேச வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். The smooth tongue is the seductive tongue. The male tries to seduce the woman, or the woman tries to seduce the man with immoral intention. வலுவழுப்பான நாவு என்று சொல்லும் பொழுது அது ஒரு மயக்கும் நாவு. ஆண் பெண்ணை மயக்குவது, பெண் ஆணை மயக்குவது. So how we speak to another, to the opposite gender, is we need to be very careful on that. So ஆண் பெண் இடத்துல எப்படி பேசுறீங்க, பெண்கள் ஆண்கள் இடத்துல எப்படி பேசுறீங்க, அதை கொண்டு நம்ம கவனமாக இருக்க, எச்சரிக்கையா இருக்க வேண்டும். Something the woman can say, man can't say. சில வார்த்தைகள் பெண்கள் சொல்ல முடியும், ஆண்கள் சொல்ல முடியாது. No, it's okay to look at a girl and say, hey, you look beautiful in the dress. Nothing wrong with that. நீங்க இந்த உடை போட்டிருக்கிறதுனால அழகா இருக்கீங்க சொல்றதுக்கு தப்பே இல்லைங்க. But unfortunately, not everyone listens in the same way. ஆனா எல்லாரும் அதே மாதிரி கேட்பாங்களா? கேட்கறவங்க. It's okay for women to talk to each other and then they say, hey, is that John's wife? Wow, she's so beautiful. பெண்களுக்குள்ள பேசும்பொழுது திடீர்னு அது ஜார்ஜோட மனைவியா, ரொம்ப அழகா இருக்காங்க பாருங்க. Man will never say that. ஆண்கள் சொல்லவே மாட்டோம் அது அழகா இருக்கும். Hey, is that Stella's husband? Wow, he's so handsome. We will never say that. யாராவது சொல்லுமா இது சேராவுடைய கணவரை பாருங்க, என்ன ஒரு மஸ்குலர். It's okay for a woman. It's okay for a woman to say, oh, this is your son. Wow, what a handsome boy you are. It's okay. There's no problem. ஒரு பெண்களுக்கு தன்னோட இன்னொரு பெண்ணுடைய இது உன் மகனா, எவ்வளவு ஒரு அழகான அம்சமாக இருக்கான். But if a guy were to say that with good intention, this is your daughter, wow, what a beautiful girl you are. ஒரு ஆண் வந்துட்டு ஒரு ஒரு சின்ன பெண் குழந்தையை பார்த்து எவ்வளவு ஒரு அழகான பெண் குழந்தையை பாரு அப்படின்னு சொன்னா தப்பா மாறிடும். Friend will say, அங்க போ, go there. What's wrong? Why women can say, men cannot say the same thing? ஏன் பெண்கள் சொல்லக்கூடிய ஒரு சில காரியங்கள் ஆண்களால சொல்ல முடியல? I've seen Pastor Santana telling to old ladies, really old ladies, you auntie, you're so pretty. ஒரு வயசான அம்மா ஒரு வயசான ஒரு ஆண்டியை சொல்லுங்க, ஆண்டி பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கீங்க. அது சொல்லுங்க. If I were to tell that to an old man, uncle, you're so handsome, that man will worry. ஒரு அங்கிள் போயிட்டு, அங்கிள் பார்க்கிறதுக்கு இவ்வளவு அழகா இருக்கீங்களா அங்கிள், ச்சே பான்னு வரவரு. Women can say that, but the same thing men cannot say. Even with good intention, we cannot say it. பெண்கள் சொல்லலாம், ஆனா நம்ம நல்ல எண்ணத்துல சொன்னா கூட அது தப்பாக மாறக்கூடும். Okay, so a bit of advice for the men. So இங்க இருக்கிற ஆண்களுக்கு ஒரு சிறிய ஒரு அட்வைஸ். In this matter, we have to be pitied. இந்த விஷயத்துல நம்ம எல்லாரும் பாவப்பட்டவர்கள்.
I mean, you can say, wow, what a handsome guy. Why can't I say, what a nice looking girl with a good intention, but nobody will listen in the same way? பரிதாபம் பட்டவர்கள் என்ன சொன்னா, நம்ம இன்னொரு மனுஷனை பார்த்து ஒரு ஆணை பார்த்து சொல்லலாம் நல்லதா இருக்கு அப்படி சொல்லலாம். ஆனா ஒரு பெண்ணை பார்த்து நீ அழகா இருக்கு அப்படி சொல்ல முடியலையே. If your wife, you're sitting at some wedding at a table and your wife says, hey, that sari she's wearing is very nice. அதாவது நீங்க ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு உங்களுடைய மனைவி வந்துட்டு ஒருத்தங்களை பார்த்து அவங்க போட்டிருக்கிற சேலையை பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு அப்படி Just look at, பிரச்சனை இல்ல. and just say, and then stare at the table. நம்மள என்ன செய்வோம், பார்த்தும் பார்க்காத மாதிரி சரி. You don't say, she looks nice in sari. புடவை பார்க்க சொன்னேன். நீங்க போயிட்டு அவங்கள பார்த்து சாரியில அவங்க நல்லா தான் இருக்கிறாங்க. So no need to say, yo, the sari is very nice, taking your time. You just say, stare at the table. அதனால சாரி நல்லா இருக்கு அப்படி சொன்னா சாரியை பார்த்துட்டு கீழே சாப்பாடு பார்த்துட்டு சாப்பாடு முக்கியம் அதை மட்டும் பார்த்து பண்ணுங்க. Keep yourself safe. உங்களை நீங்க ரொம்ப பத்திரமான இடத்துல வச்சுக்கோங்க. Man, yes. ஆமாவலியா ஆண்களே, This will protect you. புருஷர்களே, You will thank me till the end. இது உங்களை சோதிக்க கூட இருக்கலாம். Now ladies. பெண்களே. Also men, but ladies. பெண்களே, ஆண்களும் சரிதான். If a person say, hey, you look nice with the hairstyle, okay, fine. Nothing wrong with that. யாராவது உங்களுடைய முடி எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு சொன்னா, or your dress. அல்லது நீங்க போட்டிருக்க சட்டையானது நல்லா இருக்கு. But if say, hey, you look, and then hot lad, that one of this one, when the word such words come, listen, that is immoral intention. யாராவது உங்களை பார்த்து நல்ல செம்ம கட் அப்படிலாம் போனாங்கன்னா அப்ப புரிஞ்சுக்கோங்க அவருக்கு என்ன இல்ல, சரியான மனநிலை இல்ல. Don't get excited. Don't get excited. அவர் என்ன செம்ம கட்டன்னு சொல்லிட்டாருல அப்படி சொல்லிட்டு. Lady, the moment you hear that, say, excuse me, uncle, and move away. அப்படி யாராவது உங்களை பார்த்து சொன்னாங்கன்னா அங்கிள் அங்கிள்னு சொல்லி நவுந்துருங்க. Or if it's a lady, auntie, நல்லா அழுத்தி auntie-ன்னு சொல்லிட்டு போயிருங்க. auntie-ன்னு சொல்லிட்டு ஓடிடுங்க. Now we had couple of guys who came to our church. சில 2-3 பேர்கள் வந்தார்கள். Two of them. 2 பேர். Quite, I mean, not old men, but a bit, not young men. அவர்கள் வாலிபர்களும் இல்ல வயதானவர்களும் இல்ல. Suddenly they came. திடீர்னு வந்தாங்க. And one guy start praising me, Pastor, no one like you, or Pastor, I've seen so many. இந்த மாதிரி பேசும்போது தெரியும் எங்கேயோ ஒன்று இருக்குன்னு. என்ன சொல்ற பாஸ்டர், உங்களை போல யார் ப்ரீச் பண்றதால we know where they are heading to. Yeah, nobody teaches like you, Pastor. You're very correct. யாருமே உங்களை போல போதிக்கிறது இல்ல, உங்களை மாதிரி இல்ல. Then why you didn't come to the church before? ஏன் இதுக்கு முன்னாடி வரல? Okay, so okay. The one guy left after a month. He left. I see what happened. He's going to a church nearby. Okay, fine. ஒரு மாதம் கழித்து ஒருத்தர் போயிட்டாரு, கேட்டா அவர் பக்கத்துல சபைக்கு போறாருன்னு சொல்லி. This guy stayed a bit longer, maybe 2-3 months. இன்னொரு பார்க்கும்போது சில மாதத்துக்கு அவர் தங்கி இருந்தாரு. Later we found out the intention. பிறகுதான் அவருடைய எண்ணத்தை நாம் கண்டுபிடித்தோம். In a very short while, he managed to get the number of one of our young lady and send her a text. கொஞ்ச நாள்லயே அவர் என்ன செஞ்சாருன்னா, இங்க இருக்கிற ஒரு வாலிப பெண்ணுடைய நம்பர் வாங்கி டெக்ஸ்ட் அனுப்ப ஆரம்பிச்சிட்டாரு. Not a dirty text, but a text showing his intention. அவருடைய எண்ணத்தை வெளிப்படுத்துவதற்கு அந்த டெக்ஸ்ட் அனுப்பினாரு. Now it's a big gap in the age. அதாவது அவருடைய வயதும் இந்த வாலிப பெண்ணோட வயது பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு பெரிய. So that was the intention they came. சோ அதுக்கு தான் வந்தாங்க. So probably they went to many other churches and praised the pastor. நிறைய சபை போயிட்டு பாஸ்டர் உங்களை போல யாருமே இல்ல அப்படி பாத்துப்பாங்க மத்தவங்கள. Now I'm very happy our young lady answered very wisely. நம்மளுடைய வாலிப பெண் நம்ம புத்தியாக ஒரு காரியத்தை செஞ்சாங்க. Uncle, I see you on Sunday. Uncle, நான் உங்களை ஞாயிற்றுக்கிழமை பார்க்குறேன் அங்கிள். You know what was the reply? என்ன தெரியும் ரிப்ளை? I got the message. எனக்கு கிடைச்சிச்சு. I know you're not interested in me. I got the message because when it is a brother, uncle. நீ அண்ணன் சொன்னீதான் பரவாயில்ல, அங்கிள் நேரா அங்க கொண்டு போயிடுச்சே. And that was the last he came to church. அதுதான் கடைசி அவர் வருது சபைக்கு. So we know the intention they came. சோ நமக்கு தெரிஞ்சிச்சு ஏன் சபைக்கு வராங்க. So I wonder if other ladies, other girls, how would you have responded? So உங்களுக்கு அப்படிப்பட்ட மெசேஜ் கிடைச்சிருந்தா மத்த வாலிப பெண்கள் நீங்க எப்படி அவங்களுக்கு பதில் சொல்லிருப்பீங்க? Oh yes sir. So don't call them brother, call them uncle or tata if you want to. நேரா அவங்க என்ன செய்வீங்க, அங்கிள் இல்ல தாத்தா போயிடுங்க. So be careful with the words when they're speaking.
catch it. If you think that some other intention, don't have a conversation. Excuse me, walk away. அதாவது நீங்கள் ஒரு இடத்துல பேசும்போது வலுவான நாவாக இருக்கும் பொழுது அல்லது மயக்கும் நாவு வார்த்தைகளை கவனிங்க. அந்த வார்த்தை அப்படி இருக்கும் பொழுது அவங்ககிட்ட சரி நான் போறேன் அங்கிள் சொல்லிட்டு கிளம்பி போயிருங்க. Eleanor Dowen said the mouth is the microphone of the heart. எலனோர் டோவன் சொன்ன ஒரு காரியம் என்னன்னு சொன்னா வாய் தான் இதயத்தின் ஒலிபெருக்கி. So this momentary words, if you fall for it, you can have long-term consequence. அதாவது இப்படிப்பட்ட சில நாட்களில் சில வார்த்தைகள் வந்துட்டு நமக்கு ஒரு பெரிய நீண்ட பாதிப்புகளை தரக்கூடும். These words can cut you like a knife. இந்த வார்த்தையானது நம்மள ஒரு கத்தியை போல வெட்டக்கூடும். Dangers of the smooth tongue. இந்த வலுவலான நாவுடைய ஆபத்துகள் என்ன? Proverbs chapter 7 verse 10. நீதிமொழிகள் 7ஆம் அதிகாரம் 10வது வசனம். Proverbs 7:10. And behold, a woman comes to meet him, dressed as a harlot and cunning of heart. அப்பொழுது இதோ வேசியின் ஆடை ஆபரண தரித்து தந்திரம் மனமுள்ள ஒரு ஸ்திரீ அவனுக்கு எதிர்பட்டாள். See, immorality is just an act away. அதாவது இச்சை என்று சொல்லும் பொழுது Immorality is an act away. It's not very far. The moment you listen to it, it's just one step away. இச்சை என்று சொல்லும் பொழுது அது நம் அருகில் தான் இருக்கிறது. So don't pay attention, don't respond to this kinds of seductive words. ஆதலால் இந்த காரியத்துக்கு நீங்க செவி கொடுக்காமலும் இந்த காரியத்துக்கு அப்படி கவனத்தை செலுத்தாமலும் இருப்பது நல்லது. Oh, he said I'm very beautiful. Don't be carried away with that flatter. யாரும் சொல்லல, அவர் சொன்னாரு நான் அழகா இருக்கேன்னு சொல்லி. அதனால அந்த வார்த்தை கொண்டு நீங்க பறக்காதீங்க. Why is that person saying that? ஏன் அவர் அப்படி சொல்றார்? Don't get carried away so easily. With what intention is that person saying that? ரொம்ப சீக்கிரமாக உங்க இருதயத்தை பறி கொடுத்துறாதீங்க. My husband never said it, he said it. என் கணவர் சொல்லல, ஆனா அவர் சொன்னாரு. பொண்டாட்டி இருக்குன்னு தெரியும் தானே. He knows you are married, right? Yeah. For that person to speak like that, he got some other intention. Don't respond. Tell uncle to go away. பதில் அளிக்காதீங்க. உங்களுக்கு கீவேர்ட் அங்கிள். Thank you uncle போயிருங்க. நன்றி அங்கிள். If it's a woman, thank you auntie, go away. woman andha thank you auntie. One, it can destroy your life. ஒன்று இன்னொரு நம்முடைய வாழ்க்கையை அழிக்கும். Proverbs chapter 6, நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 26 to 28. 24 28 வசனம் வரையிலும். For an account of a harlot one is reduced to a loaf of bread, and an adulteress hunts for the precious life. Can a man take fire in his bosom and his clothes not be burned? Or can a man walk on hot coals and his feet not be scorched? வேசி நிமித்தம் ஒரு அப்பத் துணிக்கையையும் இறக்க வேண்டியதாகும். விபசாரியானவள் அருமையான உயிரை வேட்டையாடுகிறாள். தன் வஸ்திரம் வேகாமல் மடியிலே எவனாவது நெருப்பை வைத்து கொள்ள கூடுமோ? தன் கால் சுடாமல் எவனாவது தலனில் மேல் நடக்க கூடுமோ? Falling into sexual immorality will destroy your life. இந்த மாதிரி நம்ம பாலியல் உறவில் உழுவும் பொழுது நம்முடைய திருமணத்தை அது உடைக்கும், அழிக்கும். One act, permanent damage. ஒரே ஒரு செயல் நமக்கு ஒரு நீண்ட ஒரு டேமேஜ் கொடுக்கும். Secondly, Proverbs chapter 6 verse 32. அடுத்ததாக நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். The man who commits adultery with a woman is lacking sense. He who would destroy himself does it. ஸ்திரியுடனே விபசாரம் பண்ணுகிறவன் மதிக்கெட்டவன். அப்படி செய்கிறவன் தன் ஆத்துமாவை கெடுத்து போடுகிறான். Another one, of course, if you are married, you'll destroy your marriage. அதாவது நீங்கள் திருமணம் செய்திருந்தால் அதுவும் என்ன செய்யும், உங்களுடைய திருமணத்தை அழிக்கும். You break your marriage, you lose your reputation, and the damage is long lasting. உங்களுடைய திருமணமானது அது அழிக்க செய்யும்படியா உங்களுடைய பேர் அழிந்து போகும், அது கெட்டு போகும். அந்த மாதிரியானது நீண்ட ஒரு அழிவை கொண்டு வரும். So someone is talking to you, whether you're married or not married, or talking to you with those kinds of words, and they say, can I have your phone number, can I have your Facebook address? Don't give. அதாவது யாராவது உங்க இடத்துல மயக்கும் வார்த்தைகளை கொண்டு, வசிக்கும் வார்த்தைகளை கொண்டு பேசி உங்க இடத்துல வந்து தொலைபேசி எண்ணங்கள் கேட்டார்கள் என்று சொன்னா, அல்லது உங்களுடைய ஃபேஸ்புக் ஐடியோ இன்ஸ்டாகிராம் ஐடியோ கேட்டா தராதீங்க. Learn how to say no and go.
நீங்க இல்லை என்று சொல்லி புறப்பட்டு போறதுக்கு கற்றுக்கொள்ள வேண்டும். Learn to, or you can say, please get from my father. முடியாது, உனக்கு வேணும்னா எங்க அப்பா வாங்கிக்கன்னு சொல்லுங்க. Uncle, ask my father. அங்கிள் போய் எங்க அப்பாட்ட பேசுங்க. I've given you a very powerful word. உங்களுக்கு நல்ல ஒரு வார்த்தை தரேன். Powerful word. நல்ல ஒரு வார்த்தை. Uncle, auntie. அங்கிள் ஆன்ட்டி. That will just, all the mood will go off. Just say uncle, நீங்க auntie. அங்கிள் சொன்னா எல்லா மூடெல்லாம் போயிடும். Ask my father. எங்க அப்பாட்ட கேளுங்க. Ask my mother. எங்க அம்மாட்ட கேளுங்க. You know, in one youth camp, ஒரு யூத் கேம்ப்ல ஒரு வாலிப முகாமில் I'm proud of the boys. We are proud of the boys. நம்ம ஒரு சில நம்மளுடைய பிள்ளைகளை குறித்து நம்ம பெருமைப்பட வேண்டும். Of the boys. ஆம்பளை பையனை குறித்து பெருமைப்பட. They came, 2 or 3 came and said, Pastor, parang, look, Pastor, this girl is giving me a handphone number. யாரு கொடுக்குறா? Not the boy giving the girl. The girl giving the boy. இன்னைக்கு மாறிடுச்சு. பெண்கள் வந்து நம்பர் கொடுக்குறாங்க. எனக்கு கால் பண்ணு. They came and said, look what the girl. அவங்க சொல்றாங்க, பாஸ்டர் பாருங்க நம்பர் கொடுத்திருக்காங்க. ஒரு நம்பர். So don't get carried away and give your number and your Facebook ID. Be very careful. சோ அதனால வந்துட்டு இந்த மாதிரி பேசும்போது வார்த்தைகளை வசிக்கும் வார்த்தைகளை அவங்க கொடுக்கும் பொழுது நம்பி மனத்தை பறி கொடுத்து வாழ்க்கையை இழந்துராதீங்க. ஓடிங்க. Take Paul's advice in 1 Corinthians chapter 6. Flee, he will say. Just flee from it. Run away from it. 1 கொரிந்தியர் அழகாக பவுல் சொல்லி இருக்கிறார், நீ என்ன செய்ய வேண்டும்? தப்பித்து ஓட வேண்டும். Thirdly, Proverbs chapter 7 verse 21 to 27. மூன்றாவதாக நீதிமொழிகள் 7ஆம் அதிகாரம் 21 ல் 27ஆம் வசனம் வரையிலும். Proverbs 7 21 to 27. 7ஆம் அதிகாரம் 21 27ஆம் வசனம் வரையிலும். With her many persuasions she entices him, with a flattering lip she seduces him. Suddenly he follows her as an ox goes to the slaughter, as one in fetters to the discipline of a fool, until an arrow pierces through his liver, as a bird hastens to the snare. So he does not know that it will cost him his life. Now therefore, my sons, listen to me and pay attention to the words of my mouth. Do not let your heart turn aside to her ways. Do not stray into her paths, for many are the victims she has cast down, and numerous are all her slain. Her house is the way to Sheol, descending to the chambers of death. தன் மிகுதியான இனிய சொற்களால் அவனை வசப்படுத்தி தன் உதடுகளின் மதுர வாக்கினால் அவனை இணங்க பண்ணினாள். உடனே அவன் அவள் பின்னே சென்றான். ஒரு மாடு அடிக்கப்படும்படி செல்வது போலும், ஒரு மூடன் விலங்கிடப்பட்டு தண்டனைக்கு போவது போலும், ஒரு குருவி தன் பிராணனை வாங்கும் கன்னியை அறியாமல் அதில் விழத்தீவிரிக்கிறது போலும் அவளுக்கு பின்னே போனான். அம்பு அவன் ஈரலை பிளந்தது. ஆதலால் பிள்ளைகளே, எனக்கு செவி கொடுங்கள், என் வாயின் வார்த்தைகளை கவனியுங்கள். உன் இருதயம் அவள் வழியிலே சாய வேண்டாம், அவள் பாதையிலே மயங்கி திரியாதே. அவள் அநேகரை காயப்படுத்தி விழப்பண்ணினாள், பலவான்கள் அநேகரை கொலை செய்தாள். அவள் வீடு பாதாளத்துக்கு போகும் வழி, அது மரண அறைகளுக்குள் கொண்டு போய் விடும். It can drag you to an extent can even affect your salvation. அதை நாம் பார்க்கும் பொழுது நாம் வாசிக்கிறோம், அது மரண அறைக்குள் கொண்டு போய் விடும் என்னும் பொழுது நம்மளுடைய இரட்சிப்பை இழந்தவர்களாக நாம் காணப்படுவோம். So you don't have a smooth tongue, and be careful with people with a smooth seductive. உங்களுக்கு இந்த வலுவலுப்பான நாக்கு உங்களுக்கும் வேண்டாம், பிறர் உங்க இடத்துல பேசினா அதுவும் வேண்டாம். One day a man got married, went for his honeymoon and came back and he said, we went to Madagascar. அதாவது ஒருவன் இப்படியாக தன்னுடைய திருமணம் முடிந்த பிறகு அவருக்கு சுற்றுலா போயிருக்கிறாங்க, நாங்க மெடகாஸ்கருக்கு போனோம் என்று சொல்லினாங்க. The friends came and said, Joe, did you really go to Madagascar? Please tell us about it. தன்னுடைய நண்பர்கள் சொன்னாரா, ஜோ நீங்க மெடகாஸ்கர் போனீங்களா, அது குறித்து கொஞ்சம் கதையை சொல்லுங்களேன். Oh, it was wonderful. ரொம்ப அருமையான ஒரு இடம் பாருங்க. Please tell us, we want to hear. We heard about Madagascar, but please tell us. தயவு செய்து சொல்லு, அது குறித்து கேள்விப்பட்டிருக்கோம், ஆனா நீ போயிருக்கல, ஆனா சொல்லு சில வார்த்தைகளை. Well, we landed, we went straight to the airport, to the hotel, and though we were tired, asked my wife, do you want to go and explore the forest? அதாவது நம்ம கப்போட்டு இறங்கின கையோட நேரா ஹோட்டலுக்கு தான் போனோம். போன பிறகு அங்க கேட்டாங்க, இங்க இருக்கிற காட்டு பகுதியை நீங்க பார்க்கணுமான்னு சொல்லி கேட்டாங்க. My wife said, yes, let's go. She got ready in 10 minutes and we went. என்னுடைய மனைவி ரொம்ப ஆர்வமாய் 10 நிமிஷத்துல ரெடி ஆகி நாங்க போனோம். While we were walking, suddenly a tiger came out from the wood towards my wife. நடந்து கொண்டு போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு புலியானது என்னுடைய மனைவியை அடிக்க வந்துச்சு. Oh, my wife panicked and screamed. என் மனைவி கத்த ஆரம்பித்தா. I found a rock, I threw the rock at the tiger and killed it.
கல்லை எடுத்து ஒரே அடி பொட்டுன்னு போயிருச்சு டைகர். Then we kept on walking. அப்புறம் நடந்து போயிடும். Near the river, suddenly a crocodile came towards my wife. ஒரு ஆறு பகுதி வரும்போது திடீர்னு பார்த்தா என் மனைவி நேரா ஒரு முதலை வருது. I took my lighter, I lit it, I threw it into the mouth, burst into flames and I killed it. அது வாயை திறக்கும் போது கையில லைட்டர் எடுத்து கொளுத்தி நேரா வாய்க்குள்ள போட்டு அது வெடிச்சு போய் செத்து போயிருச்சு. And we kept walking, suddenly a gorilla charged at us. திடீர்னு நடக்கும்போது பார்த்தா கரிய குரங்கு எங்களுக்கு நேரா வந்துச்சு அடிக்கிறதுக்கு. I took my pen and threw right to the neck and I killed it. என்னுடைய பேனாவை எடுத்து ஒரே விட்டு அடிச்சேன் பாரு, தொண்டையில மாட்டி செத்து போயிருச்சு. The friend said, Joe, do you really expect us to believe this? ஜோ சொன்னாரா, இதெல்லாம் நம்பணும்னு நீ எதிர்பார்க்கறியா? I'm telling you the truth. I swear upon God, I'm telling you the truth. உண்மையா தான் சொல்றேன், கடவுள் மேல ஆணை. Okay, Jojo, let's assume you really killed the tiger. சரி, நீ புலியை கொன்னுட்டேன்னு வெச்சுக்கோமே. Let's say you killed the crocodile. நீ அந்த முதலையும் கொன்னுட்ட. Let's say you killed the gorilla. அந்த கரிய குரங்கையும் கொன்னுட்ட. But really, honestly, do you expect us to believe your wife got ready in 10 minutes? இதெல்லாம் நம்ம நம்பினாலும் 10 நிமிஷத்துல கிளம்புனாங்கன்னு உன் மனைவி சொன்ன பத்தியா, அதை நம்ப சொல்ற பத்தியா? That is possible, this one not possible. அது முடியும், ஆனா இது கஷ்டம். Okay, I'm not looking at the ladies now. Proverbs chapter 6, 16 and 17. நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 16 லிருந்து 17 வசனம் வரை. There are 6 things that Yahweh hates. He has 7 which are an abomination to him. And there's a list: haughty eyes and a lying tongue. 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், 7 அவருக்கு அருவருப்பானவைகள். அவையாவன: மேட்டிமையான கண், பொய் நாவு, குற்றமற்றவர்களுடைய இரத்தம் சிந்துகை. Okay. Thirdly, we are looking at the lying tongue. மூன்றாவதாக பொய் சொல்லும் நாவு. Okay, 3 things about the lying tongue. One, we have just read, God hates a lying tongue. 3 காரியங்கள். முதலாவது நாம் வாசித்தோம், தேவனுக்கு பொய் சொல்லும் நாவானது அருவருப்பாக இருக்கிறதா. The Lord said, Satan is the father of lies. ஆண்டவர் சொல்லுவார், சாத்தான் தான் பொய்க்கு பிதா. So when we lie, we are talking in the native language of the devil. நாம் பேசும்பொழுது யாருடைய சொற்களை பேசிக் கொண்டிருக்கிறோம்? சாத்தானுடைய சொற்களை நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். All kinds of languages, and the language that Satan speaks is what? Lie. அதாவது எல்லா விதமான மொழிகள் இருக்கிறது. சாத்தானுடைய மொழி எப்படிப்பட்ட பெயர்பட்ட மொழி என்று சொன்னால் பொய்யின் மொழி. Hate, the Hebrew word means disgusting. God is disgusted when we lie. அருவருப்பு என்று சொல்லும் பொழுது அதோடைய ஹெபிரேய வார்த்தையிலும் அது அர்த்தம், தேவன் நம் பொய் சொல்லும் பொழுது அவருக்கு அது அருவருப்பாக இருக்கிறது. Now why do we lie? ஏன் சொல்லுகிறோம்? We all lie sometimes, right? நம்ம எல்லாரும் பொய் சொல்றோம் தானே? We may not be a liar, but we do lie at times. We may not be a liar, a habitual liar, but we do lie at times. நம்ம பொய்க்காரனா இல்லாம இருக்கலாம், ஆனா என்னைக்காச்சும் ஒரு நாள் பொய் சொல்வது நமக்கு சுலபமாக வரும். I'll give you some reasons quickly. Number 1, why do we lie? To escape difficult situations or trouble. ஏன் நம்ம பொய் சொல்லுகிறோம் சொன்னா, கஷ்டமான ஒரு சூழ்நிலை விட்டு தப்பிப்பதற்கு நம்ம பொய் சொல்வது. You don't want to go to an event, you've been invited. நீங்க ஒரு ஒரு இடத்துக்கு உங்களுக்கு கூப்பிட்டுருக்காங்க, நீங்க போக கூடாதுன்னு நீங்க யோசிக்கிறீங்க. ஐயோ, I don't see all those faces. ஐயோ, என்ன பாத்துக்கிட்டு என்ன இருக்கு அப்படி? மூஞ்சிலாம் நிறைய மூஞ்சிலாம் நான் பார்க்க கூடாது. So we lie. அதனால என்ன செய்றோம்? பொய் சொல்லிடுவோம். ஐயோ, that day, ஐயோ, I've got another wedding. நீ வரல அந்த நாள் மறந்துட்டேன், இன்னொரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன். We don't think much of it. It's small, like no big deal. அதாவது ஒரு பெரிய விஷயமா என்ன மாட்டோம், அப்படியே சர்வசாதாரண பொய் சொல்லிட்டு போயிடும். When we are late to some event, நம்ம ஒரு லிவன் போகும்போது traffic was bad. அதான் லேட்டா போயிட்டேன்னா ரொம்ப காடி நெரிசலா இருந்துச்சு. Traffic was bad. That was the reason why you went late. You left late. That's the reason. நீங்க நெரிசலா இருந்தாலும் அது பிரச்சனை இல்ல, நீங்க லேட்டா போனீங்க அவ்வளவுதான், அதான் பிரச்சனை. I tend to be honest and say sorry, we are late. Just tell them sorry, you're late. Finish. நீயா நடந்து கொள்ள வேண்டும் என்ன சொன்னா, மன்னிச்சிருங்க நம்ம லேட்டா வந்துட்டோம். No need to create the story. Traffic, oh yo. உங்களுக்கு தெரியுமா, நெரிசல் ஆனது ரொம்ப பயங்கரமா இருக்கலாம். Yeah, bad on the other side, not on your side. நீங்க போறலே நல்லா இருந்துச்சு, அந்த சைடுல உண்மை, அந்த சைடுல நெரிசலா Just tell them sorry, I'm late. Finish. They're not going to scold you. Just finish. நான் லேட்டா வந்துட்டேன், மன்னிச்சிருங்க. Small lie. சின்ன ஒரு பொய். And we have colors for this lie. We call it white lie. இதுக்கெல்லாம் நம்ம வர்ணங்கள் வைத்திருக்கோம். இதெல்லாம் வந்துட்டு வெள்ளையான பொய், வெள்ளை பொய். White lie, black lie. வெள்ளை பொய், கருப்பு பொய். Black lie cannot. White lie, God is okay. கருப்பு பொய் முடியாது, வெள்ளை பொய் ஓகே. There are black cobras and white cobras.
பார்க்கணும் வெள்ளை பாம்பும் இருக்கு கருப்பு நாக பாம்பும் இருக்கு. Both poisonous. ரெண்டும் விஷம் உள்ள பாம்புகள். Both poisonous. ரெண்டும் விஷம் உள்ள பாம்புகள். So, siki lama lama jadi. சின்ன சின்னதாக நீங்க போய் சொல்லும்போது நாளைக்கு வரும்போது ஒரு Little by little it grows into a mountain. Your little lies one day will grow to big lies and you will say it, conscience is not bothered at all. சின்ன சின்னதா நீங்க பொய் சொல்லும் பொழுது நாளைக்கு பெரிய பெரிய பொய்யா மாறும் பொழுது இப்போ நீங்க பொய் சொல்லும் பொழுது நீங்க உணர்ச்சியே இல்லாமல் நீங்க பொய் சொல்லுவீங்க. Someone said white lies are ushers for the black lies. அதாவது இந்த வெள்ளை பொய்யானது தான் கருப்பு பொய்களை வா என்று கூப்பிடுதான். So if you like all the small lies, you don't even blink, you don't think about it, that is leading you to tell bigger lies and you'll be okay with it. சின்ன சின்ன பொய்யெல்லாம் சொல்லும் பொழுது இது எங்க கொண்டு செல்லுதுன்னா எனக்கு பெரிய பெரிய பொய் சொல்றதுக்கு நீங்க தயங்க மாட்டீங்க என்று சொல்லி தான் சொல்லுகிறது. Number 2, why do we lie? To gain something. ஏன் நம்ம பொய் சொல்லுகிறோம்? ஏதாவது ஒன்று பெற்றுக்கொள்வதற்கு. Job interview, they can do everything. நீங்க வந்து வேலைக்கு போகிற இன்டர்வியூ பண்ணா என்ன வேணாலும் போய் சொல்லுவீங்க. Oh, Excel, this one, that one, Word, oh, everything. Give the computer, don't know how to on the computer. உங்களுக்கு தெரியுமா இந்த எக்ஸல் இதெல்லாம் தெரியுமா? எல்லாம் தெரியும். கம்ப்யூட்டர் கொடுத்து பாரு அது ஆன் பண்ண கூட தெரியாது உங்களுக்கு. Filling out forms, you lie a lot. நீங்க ஃபில் பண்ணும்போது ஃபார்ம்ஸ் நிறைய போய் சொல்லுவீங்க. Number 3, to destroy a person. மூன்றாவதாக இன்னொரு நபரை நாம் அழிப்பதற்கு. Number 4, to pretend to be something that we are really not. நான்காவதாக நாம் அது இல்ல அதுவா மாறதுக்கு போய் சொல்லுவோம். The guys, one guy that we met, you know, and people came and told about this young fella. ஒருவரை குறித்து நான் பார்த்தோம். இவரை குறித்து சில சொல்லியிருந்தார்கள். I'm going to get married to this girl. Really beautiful girl. அதாவது ஒரு பெண்மணி. Okay, that fella not like that, no, I mean. Really, are you? What's wrong with her? பெண்ணோடைய போட்டோ காமிச்சு இவங்க கல்யாணம் பண்ண போற சொல்லும்போது நம்மளுக்கு என்னடா அது black and white மாதிரி இருக்கு சொல்றா. We are happy. அவருக்கு நம்ம சந்தோஷப்பட்டோம். And someone come and said, don't believe, every 6 months the photo will change. நம்பாதீங்க, ஒவ்வொரு 6 மாசத்துக்கு படம் மாறிக்கிட்டே இருக்கும். It's always someone beautiful, யாராவது ஒரு அழகான போட்டோ எடுத்து வந்துட்டு. And then it's always this country, that country, how they invited him. You know, I thought not bad, not true. எப்பவுமே சொல்லுவாரு இந்த நாட்டுக்கு போனா அந்த தேசத்துக்கு போனா என்ன இங்க அழைக்கிறாங்க ஒண்ணுமே உண்மை இல்ல. So they like to just to brag about themselves. அவர் யார் என்று இல்லாதது ஒன்றை இருக்கு என்று சொல்லிதான் இன்னொரு போய் சொல்வது. Or to conceal the hatred in the heart. அல்லது வெறுப்பை மறைக்க போய் சொல்வார்கள். Proverbs 10:18, he who conceals hatred has lying lips. In other words, they talk well in front of you, but inside what? Hatred. நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நான் வாசிக்கப்போமாக. Now remember, the heart is the root. ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், இந்த இருதயம் தான் அதோடைய வேராக இருக்கிறது. The tongue is the tree. நம்முடைய நாவு தான் மரமாக இருக்கிறது. The words that we speak are the fruits. நம்முடைய சொற்கள் அல்லது வார்த்தை தான் கனியாக இருக்கிறது. That fruit will be eaten by others and that fruit will be eaten by you as well. அந்த கனியானது பிறரும் அவர் உண்பார்கள், நீங்களும் அந்த காரியத்தை புசிப்பீர்கள். Secondly, Proverbs 12:19. அடுத்ததாக நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். Truthful lips will be established forever, but a lying tongue is only for a moment. சத்திய உதடு என்றும் நிலைத்திருக்கும், பொய் நாவோ ஒரு நிமிஷம் மாத்திரம் இருக்கும். Liars will be caught. You cannot be lying all the time. One day will be caught. பொய்யன் அவன் எப்பொழுதும் பொய் சொல்லிட்டே இருக்க மாட்டான், அவன் ஒரு நாள் அகப்படுவான். Proverbs 26:28. 26:28. நீதிமொழிகள் 26ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். A lying tongue hates those it crushes, and a flattering mouth works ruin. கள்ள நாவு தன்னால் கிளேசப்பட்டவர்களை பகைக்கும், இச்சகம் பேசும் வாய் அழிவை உண்டு பண்ணும். A lying tongue hurts others. பொய்யன் பிறரை புண்படுத்துவான். In conclusion, Proverbs chapter 12:22. முடிவில் நீ பார்த்தீங்கன்னா நீதிமொழிகள் 12:22 வசனத்துல lying lips are an abomination to Yahweh, but those who deal faithfully are his delight. பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், உண்மையாய் நடக்கிறவனோ வலோ அவருக்கு பிரியம். Now, be truthful, God loves it. Be a liar, God hates it. உண்மையா இருங்க, தேவன் உங்களை நேசிப்பார், தேவனுக்கு அது ரொம்ப பிரியமாக இருக்கும். பொய் சொன்னீங்க சொன்னா தேவனுக்கு அது அருவருப்பாக இருக்கும். Listen, we've seen today the gossiping tongue, the smooth tongue and the lying tongue. நாம் இன்றைக்கு பார்த்தது புறம் பேசும் நாவு, வலுவலுவான நாவு, பொய் பேசும் நாவு. If you have any of this tongue, that's how you look. ஈமோ யாராவது நீங்க இப்ப இந்த மாதிரி 3 நாவு வச்சிருந்தா அந்த 3 பேர் இப்படி தான் இருப்பீங்க. When Jesus died on the cross, he also died for our gossiping tongue, our
a smooth tongue and our lying tongue. அதாவது இயேசு அவர் சிலுவையில மரிக்கும் பொழுது அவர் நம்முடைய புறம்பேச நாவுக்காண்டியும் மரித்தார், வலுவலான நாவுக்கும் மரித்தார், நம்முடைய பொய்யின் நாவுக்கும் மரித்தார். When he was nailed to the cross, it's like our sins has also been nailed to the cross. அவர் ஆணி, அதாவது அவர் கரத்தில் ஆணி பாயும் பொழுது நம்முடைய பாவமானது அந்த ஆணியின் வடிவமாய் பாய்ந்தது. So if you have any of this tongue, go and nail it to the cross. ஸோ நீங்க இப்படிப்பட்ட ஒரு நாவுகள் வைத்திருப்பீங்கன்னு சொன்னால் நீங்கள் மறுபடியுமாக தேவனுடைய கரத்தில் பாய்கிற ஆணியாக தான் இருக்கீங்க. With the power of the cross, Jesus Christ can indeed set us free. என்று சொன்னால் அந்த சிலுவையானது நம்மை விடுவிக்கும் ஒரு சிலுவையாக தேவனுடைய ரட்சிப்பாக இருக்கிறது. Let's all stand. நம்ம எளிமையாக Just for a moment, we have read, we have heard. Time to examine, time to be honest. And if you have any of this tongue, then make a decision and say, no more, I'm going to stop. ஆதலால் நம்ம படித்த இந்த காரியங்கள், கேட்ட இந்த காரியமானது நமக்கு இப்படிப்பட்ட ஒரு நாவு இருக்கும் என்று சொன்னால் இந்த நாவாது நாம் இன்றைக்கு அந்த காரியத்தை ஒரு முற்றுப்புள்ளி வைத்து நம் மனம் திரும்ப வேண்டும். Well, confess, repent before the Lord. தேவனுக்கு முன்பாக நீங்கள் அறிக்கை செய்து மனம் திரும்புங்கள். And you've hurt someone with your tongue, it's a good time. After that, go and say, sorry, I said this about you, please இதே forgive me. நாவை வைத்து நீங்கள் பிறரை பின்படுத்தினால் நல்ல ஒரு நேரமாக இருக்கிறது. நீங்கள் எல்லாம் முடிந்த பிறகு அந்த நபர்கிட்ட சென்று நீங்கள் மன்னிப்பு கேட்டு அவரிடத்தில் ஒப்புரவாதமாக, That'll be a good thing to do. அது நல்லதுதான் செய்வது. If someone were to come and tell you, sorry, I said this about you, you will accept the apology. Same thing. If you were to go and apologize, they will accept it. அதாவது ஒருவன் உங்களிடத்துல வந்துட்டு நான் இப்படியாக உன்னை வந்து தவறாக பேசிட்டேன் மன்னிச்சிரு சொன்னா ஏற்றுக்கொள்ளுங்கள். அதே மாதிரி நீங்களும் பேசும்பொழுது நீங்க போய் சொல்லும்போது அவங்களும் ஏற்றுக்கொள்வார்கள். Let's pray. ஜெபிப்போமாக. Father, we confess that we have misused our tongue so many times. ஆண்டவரே, இப்படியாக நாங்கள் உமக்கு முன்பாக அறிக்கை செய்கிறோம். எங்களுடைய நாவை பல நேரத்தில் இப்படியாக தவறாக நாங்கள் We பயன்படுத்துகிறோம். know gossiping is wrong, lying is wrong. We know all of that is wrong. But Father, many times we have committed it. நாம் அறிந்திருக்கிறோம் புறம் பேசுவது தவறு, வலுவலான நாவு தவறு, பொய் பேசுவது தவறு, தெரிந்தும் நம்ம காரியத்தை நாம் செய்திருக்கிறோம். Lord, cleanse our tongues and help us, Lord, to use our tongue for the good and not for the bad. ஆண்டவரே, இப்படியாக நாவை நீர் சுத்திகரியும் ஆண்டவரே, சுத்தப்படுத்தும் உமக்காக உம்முடைய நாமத்துக்கு மகிமைக்காக இந்த நாவை நீர் That பயன்படுத்தும். our tongue will speak truth and not lies. எங்களுடைய நாவானது சத்தியத்தை மட்டும் பேசும், பொய் அல்ல. Father, that our tongue will bring glory to your name. எங்களுடைய நாவானது உம்முடைய நாமத்திற்கு மகிமை கொண்டு வருவதாக. We commit our tongues into your hand, that you will redeem our tongues and use it to your honor and glory. ஆண்டவரே, எங்களுடைய நாவை இப்படியாக உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்படைக்கிறோம். எங்களுடைய நாவை நீர் அப்படியாக நீர் அந்த காரியத்தை விடுவித்து எங்களை அப்படியாக மீட்டுக் கொள்ளும். In Jesus' name we pray. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து And நாமத்தில் everyone ஜெபிக்கிறோம். say, Amen. ஆமென். God bless you. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.